ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது வாசிக்கலாமே. அதுல 8வது வசனத்தை வாசிங்க. வானங்களே உயர இருந்து சொரியுங்கள், ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவுது, பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக. இப்ப 22வது வசனத்தை வாசிங்க. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. 23 வாசிங்க. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டு இருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியாக தேவன் சொன்ன அந்த வார்த்தை பிரகாரம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வவல்லமையுள்ளவர் சொல்கிறார், நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை. நாவுகள் யாவும் அவரை அறிக்கை பண்ணும், முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், நாம தான் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறோம், நாம தான் ஆண்டவர் கை தட்டி பாடி ஆராதிக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தரால் படைக்கப்பட்ட இவை யாவும் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு, பறவைகள் முதற்கொண்டு, ஊரும் பிராணிகள் முதற்கொண்டு, இந்த வானமும் பூமியும் இதில் இருக்கிற மரங்களும் மலைகளும் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் நம்ம வாசிக்கலாமே. 48வது சங்கீதத்தில் 148வது சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது வாசிக்கலாமே. அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே, நீங்க மேல பார்க்கலாம், இரவுல பார்க்கலாம், எவ்வளவு நட்சத்திரங்கள், எவ்வளவு கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறது, கோள்கள் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது அழகான ஒரு சந்திரன் இருக்கிறார். அது பார்க்கும்போது பகலிலே நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிற சூரியன். இதெல்லாம் உண்டு பண்ணது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாசிங்க. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள், அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே. இந்த வானமண்டலம் எல்லாம் அவருடைய சேனைகள். அதனால சேனைகளின் கர்த்தர். எல்லாமே பார்க்கும்போது இந்த பூமி வானம் இருக்கிற ஒவ்வொன்றும் அவருடைய சேனைகளா இருக்கிறது, யாவும் அவரை துதிக்கிறது. அப்புறம் வாசிங்க. சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசம் உள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள், வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தில் இருக்கிற மேலுள்ள தண்ணிகளே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது, அவைகளை என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். ஹல்லேலூயா. மாறாத பிரமாணம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் நீங்க காலையில 8 மணி 10 மணி தூங்கினாலும் சூரியன் என்ன பண்றது, அதனுடைய நேரத்துல அது மாறாத பிரமாணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் வேலையை அது காரியங்களே அதாவது செய்கிறது. ஹல்லேலூயா. இந்த மரங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள், இந்த மரங்கள் அது சுவாசிக்கிறதா இல்லையா? சுவாசிக்கிறது. ஹல்லேலூயா. அது பகலிலே எதை எடுத்து உட்கொள்கிறதா? கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு என்ன ஆக்சிஜனை வெளியிடுது? ஆக்சிஜனை பிராணவாயுவை வெளியிடுகிறது. அந்த பிராணவாயு நமக்கு ஆண்டவர் ஜீவனாய் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் படைக்கிற படைப்பு பாருங்க. அதே இரவிலே இதே மரம்
இன்னும் ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுகிறது. அந்த கார்பன் டை ஆக்சைடு நமக்கு கூடாதது. அதனால தான் இரவில் என்ன பண்ணுறோம், மரத்தடியில அடுக்காதுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் படைத்த ஒவ்வொன்றும் நம்மை ஜீவனுக்குள்ளாக மாற்றும்படியாக தான் கர்த்தர் நம்மை ஒவ்வொன்றையும் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. இவையெல்லாம் ஆண்டவரை துடிக்கிறது. இவர்களுக்கு எல்லாம் மெய்யான தேவன் யார் என்று தெரியும். ஆனால் கர்த்தர் அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி நம்மை உண்டாக்கின மனிதர்கள் தான் மெய்யான தேவனை அறிந்து கொள்ளாமல் தங்கள் கரங்களாலே செய்யப்பட்ட விக்கிரங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளே, நம் மெய்யான தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த இயற்கை சூழ்நிலையிலே நாம் வந்திருக்கிறோம். இவைகளெல்லாம் ஆண்டவர் உண்டாக்கினது. இதில் இருக்கிற ஒவ்வொரு இலைக்கும் மெய்யான தேவன் யார் என்று தெரியும். ஆனால் நமக்கு தான் தெரியவில்லை. கர்த்தருக்கு பிரியமான இந்த நாளிலே மெய்யான தேவனை ஆராதிக்கும்படியாக நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம். நாம் ஜெபித்து இந்த உபவாச ஜெபத்தை, 2ஆம் நாள் உபவாச ஜெபத்தை நாம் துவங்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இது மட்டுமா நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே, உமக்கு நன்றி. தேவ ஆவியானவரே, இந்த 3 நாள் உபவாசத்தில் கர்த்தாவே, முதலாம் நாள் உபவாசத்தோடு கூட ஆண்டவன் எங்களோடு கூட பேசின தேவன் இந்த 2ஆம் நாள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ராஜா. இந்த 2ஆம் நாளிலே இயற்கையோடு கூட ஆண்டவனே நீர் படைத்த இந்த படைப்பின் மத்தியிலே இந்த படைப்புகள் யாவும் உம்மை துதிக்கிறது ராஜா. நாங்களும் உம்மை துதிக்கும்படியாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியில நீர் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த வனாந்தரத்திலே தனிமையாய் யாருமே கைவிட்ட நிலையிலே மோசே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது அந்த முச்செடி மத்தியிலிருந்து பேசின அதே தேவன் எங்கள் மத்தியிலிருந்து நீர் இந்த நாளிலே நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொரு மீது நீர் அசைவாடி ஆண்டவனே இந்த இடத்துல அநேக தரிசனங்களை ஆண்டவனே வெளிப்பாடுகளை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த உபவாச நாளிலே எங்களுக்கு கர்த்தாவே பரிசுத்தாவின் பலத்தோடு கூட ஆண்டவனுடைய அபிஷேகம், இரட்டிப்பான அபிஷேகத்தோடு கூட ஆண்டவனே இரட்டிப்பான வர்றங்களால் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன். துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் இந்த பிரசன்னம் எங்கள் மத்தியில காணப்படட்டும் ஐயா. நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தாமே நம்மோடு கூட இருக்கிறார். நமத்தில பாடல் பாடும்படியாக அவர் நேதாஜி முன்பாக அழைக்கிறேன். அவர் பாடல்களை பாடி நம்மை வழி நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவர் மகிழ்வுடன் எழுகிறோம். இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். அல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை அணிந்து தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை அணிந்து தொழுதிடுவோம். மகிமை ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே காரினில் மடங்கிடுதே. முழங்கால் யாவுமே காரினில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே பிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே பிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம்.
மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்தவரே தங்குமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளியினை தங்குமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் பொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பாடுவோமா? மகிமை பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே கழுவியே நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே மகிமை செலுத்திய நாம் என்றும் பொழுதிடுவோம். மகிமை செலுத்திய நாம் என்றும் பொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. அடுத்த பாடல் எந்தன் கண்மலையானவரே. அல்லேலூயா. தெரிஞ்ச பாடல் தான் சேர்ந்து நாம் பாடலாம். எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே 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 ஆராதனை உமக்கே. தன் சிறகுகளில் நிழலில் மகிழ செய்தி. தன் சிறகுகளில் நிழலில் உள்ளவரே
பாத்திரரே தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா இயேசுராஜாவின் பலனானே எதற்கும் பயமில்லையே இயேசுராஜாவின் பலனானே எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே 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 எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே உம்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே ஆமென் எண்ணியே துதித்திடுவே ஆராதனை உமக்கே 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 ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் நாம் வசனத்துக்குள்ளாக சென்று பிறகு நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் தாமே நம்மோடு கூட இருக்கிறார். எடுப்பவர்கள் வாசிக்கலாம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. மேலும் தேவனுடைய புத்திரராகும்படி சிருஷ்டி என்ன பண்ணுதான்? மிகுந்த ஆவலோடு கூட காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவன் படைத்த இந்த சிருஷ்டிப்புகள் எல்லாம் ஆண்டவரை தொழுது கொண்டு இருக்கிறது. ஆனால் நாம் தான் தேவனுக்கு விரோதமான காரியங்களை சிந்தித்து மெய்யான தேவனை அறிந்து கொள்ளாமல், சிருஷ்டிகரை நாம் தொழுது கொள்ளாமல் சிருஷ்டிப்பை தொழுது கொண்டிருக்கிறோம். அப்ப சிருஷ்டியானவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்றால் இந்த சிருஷ்டி எல்லாம் அவரை தான் தொழுது கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு தான் அறிவு அதிகம், 6 அறிவு மிக்க மனிதர்கள் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம்.
ஆனால் நாம் வீணானதை முன்பாக வைத்து அதை தொழுது கொள்ளும்படியாக மனிதன் தன்னுடைய சிந்தையிலே ஏற்பட்ட நினைவுகளுக்கு தக்கதாக உருவங்களை செய்து இதுதான் நம்மை காக்கிறது, இதுதான் நம்மை படைத்தது என்று அதை வணங்கி கொண்டிருக்கிறார். வேதத்தில் இந்த சிற்றிப்புகள் எல்லாம் எப்படி தேவனை தொழுது கொள்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வாசிங்க, திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறது. வாசிங்க. அது என்ன என்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினராலேயே மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த சிருஷ்டிகள் எல்லாம் ஆண்டவர் படைத்தவைகள் எல்லாம் சுய இஷ்டத்தினால வேலை செய்ய முடியாது. ஆண்டவருக்கு கீழ்பட்டு அந்த மாயில ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நீங்க காண்கிற இந்த மரம் இது சுய இஷ்டத்தினால இப்ப பாக்கலாம், மேல அந்த கிளை இருக்குது இல்லையா, அந்த இலைங்களுக்கு தான் கீழே என்ன இருக்குது, இந்த மரத்துக்கு கீழே என்ன போயிட்டு இருக்கு, வேர் போயிட்டு இருக்கு. இந்த வேர் என்ன சொல்லலாம், நான் இவ்வளவு நாளா மண்ணுக்குள்ளே பதிஞ்சு கிடக்குறேன், ஒரு நாள் நீ கீழே வந்துடு, நான் மேல வரேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அது சிருஷ்டிப்பு மாறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணுக்கு தெரியாத வேர் தான் இந்த மரத்தை தாங்கி கொண்டு அதுக்குண்டான சத்தான காரியங்கள் எல்லாம் அது கிரகித்து, பூமியிலிருந்து கிரகித்து கனிகளுக்கு, இலைகளுக்கு, கிளைகளுக்கு அனுப்புகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது தேவனுடைய சிருஷ்டிப்பு, அது மாறாது, அது கீழ்பட்டு இருக்கிறது. இதே நம்ம சூரியனை பார்க்கலாம். நான் தினம் காலையில 5:45 மணிக்கு 5:45 மணிக்கெல்லாம் நான் ஆயத்தமாயிட்டு நான் வெளியே என்ன பண்றேன், உதிக்கிறேனே, கொஞ்ச நாள் நான் லீவ் எடுத்துக்கிறேன், ஓய்வு எடுத்துக்க முடியுமா? முடியாது. அது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு மாயைதான். தேவன் படைத்தார் எல்லாவற்றையும். இந்த சிருஷ்டி தான் மெய்யான தேவ புத்திரர்கள் வர வேண்டும் என்று ஆவலாய் காத்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் இதை வணங்குகிறார்கள். ஆனால் இவைகள் என்ன சொல்கிறது, மெய்யான சிருஷ்டிகரை துதிக்கிற தேவ புத்திரர்கள் வர வேண்டும் என்று பிரசவ வேதனைப்படுதான் சிருஷ்டி. வாசிங்க தொடர்ந்து 22வது வசனம் வாசிங்க, அடுத்து தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. தேவனுடைய புத்திரர் வெளிப்பட முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த யாவரும் தேவனுடைய புத்திரரா இருக்கிறோமா? இருக்குன்னா ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. வார்த்தைக்குள்ளாக நீங்கள் வர வேண்டும். நாம் தேவனுடைய புத்திரரா இருக்கிறபடினாலே இந்த சிருஷ்டியானது மிகுந்த சந்தோஷப்படும். அல்லேலூயா. இந்த பூமியில நான் தேவனுடைய புத்திரர்களை நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இந்த இயற்கையாகவும், ஆனா மனிதன் மட்டும்தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மனிதனை உண்டாக்கினதுக்காக ஆண்டவர் வசனப்பட்டார். ஆனால் அது எல்லாவற்றையும் ஏற்று மெய்யான தேவன் இந்த வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தரே இந்த பூமிக்கு தன்னை மெய்யான தேவன் என்பதை ஜனங்களுக்கு அறிவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த சிருஷ்டி எப்படி ஆண்டவர் தொழுது கொள்கிறது நான் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. வாசிக்கலாமே. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. 44:23. வானங்களே கலித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். பூதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள், பர்வதங்களே, காடுகளே,
காட்டில் உள்ள சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க எல்லாமே இந்த காட்டில் உள்ள மரங்கள் கம்பீரமாய் முழங்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரை நோக்கி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த மரத்தை வணங்குறவங்க கிட்ட அதான் சொல்ல, என்ன ஏன் வணங்குறீங்க, மெய்யான தேவனை வணங்குமா அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த மரங்கள் யாவும் கம்பீரமாய் ஆண்டவரை வணங்கி கொண்டிருக்கிறது. வானம் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. யோபு பக்தன் இப்படியா சொல்கிற, வாசிக்கலாமே. யோபின் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. இப்பொழுதும் அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு, மிருகத்தை எடுத்து போய் நீ கேட்டுப்பார், யார் மெய்யான தேவன் என்பதை போதிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை கேட்டு பார்க்க சொல்றாரு, மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் மெய்யான தேவன் யார் என்பதை உனக்கு சொல்லும். சொல்லுச்சா இல்லையா, சொன்னதா இல்லையா, எது சொன்னது, எல்லாரும் கீழ்த்தரமா நினைக்கிற பலவீனம் உள்ள மிருகத்திலே மிகவும் பலவீனம் உள்ள அந்த கழுதை சொன்னது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பலவீனம் உள்ள கழுதையின் மேல்தான் நம்முடைய ஆண்டவராக ஏறி அல்லேலூயா எருசலேமுக்குள்ளாக அவர் பயணப்பட்டார். அல்லேலூயா. கழுதை சொன்னதே. அல்லேலூயா. கர்த்தருடைய அதான் மிருகங்களை கேட்டுப்பார், அப்புறம் அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேளுமா, அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாயத்து பறவை நீங்க எதை கேட்க பாருங்க, அதுதான் தினமா அறிவிக்குதான், காலையில காலையில அறிவிக்கும். அல்லேலூயா. ஆகாயத்து பறவைகளை கேட்டு பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆகாயத்து பறவையில வாகனம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன ஒரு வாகனம்? அல்லேலூயா. அந்தக்கு தெரியும் யார் மெய்யான தேவன் என்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகள் உனக்கு அறிவிக்கும், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவை வாசிக்கலாமே. 147வது சங்கீதத்திலே 9வது வசனம் வாசிங்க. அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். கரணை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். காலையில காக்கா காக்கான்னு கத்தாவே கத்தாவே என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. எல்லா ஜீவராசிகளும் சத்தமிடுவது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவது. அல்லேலூயா. அவருக்குண்டான ஆகாரத்தை அவர் கொடுக்கிறாரு. ஆனா நாம தான் காலையில இருந்து ஆண்டவரை துதிப்பதில்லை, ஆண்டவரை கூப்பிடுவதில்லை. பாருங்க, விலங்குகளை கேட்டுப்பார், மிருகங்களை கேட்டுப்பார், ஆகாயத்து பறவைகளை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு அறிவிக்கும். எலியாவுக்கு போஜனம் கொடுத்தது யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கையில இருந்த பொருளை என்ன பண்ண, காகம் வந்து அடிச்சுன்னு போயிடும். அல்லேலூயா. அதை கொண்டுதான் கர்த்தர் தேவ மனுஷனை போஜனம் கொடுக்கும். அல்லேலூயா. அவைகள் உனக்கு அறிவிக்கும். அப்புறம் யாரு கேட்கணும்? பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமி இதை நீ கேட்டுப்பார், மெய்யான தேவன் யார் என்பதை அவைகள் உனக்கு சொல்லும். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். பூமியை கர்த்தர் ஆளுகிறவர். இந்த பூமியை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும் மெய்யான தேவன் யார் என்பது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, பறவைகள், ஆகாயத்து பறவைகள் ஆண்டவர் கீழ்காற்றை வீச செஞ்சாரு. கடல்ல இருக்கிற எல்லா காடைகளும் வந்து என்ன ஆச்சு, இறைச்சியாய் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியாய் மிருக ஜீவன்கள், நீங்கள் கடல்ல இருக்கலாம், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், வரி பணம் கட்டுவதற்காக. அல்லேலூயா. இப்ப கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கு யார் போஜனம் கொடுக்கறது? கர்த்தர் போஜனம் கொடுக்கிறார். அது உண்மையா பொய்யா? ஏனென்றால் ஒவ்வொரு மிருகத்துக்கு உண்டான போஜனம் என்னவென்று, அது வாய்க்குள்ளாக என்ன இருக்கும் என்று கர்த்தருக்கு தெரியும். இப்போ இயேசு கிட்ட வந்து வரி பணத்தை கேட்கும் போது வந்து
பேதுருவிடத்துல வந்து உங்க போதகர் வரி பணம் கட்டுகிறாரா? வாசிங்க 17வது மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரத்திலே கடைசி 3 வசனம் வாசிங்க. அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னே இயேசு அவனை நோக்கி அது முன்னாள் வசனம் வாசிங்க. வரி பணம் கட்டுறாரா? அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது கப்பர்நகூமில் வந்தபொழுது பணம் வாங்குகிறவர்கள் வரி பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து பேதுருவிடத்தில் வந்து உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறார் உங்க போதகர் வரி பணம் செலுத்துகிறார்களா என்று கேட்டு இல்லையா என்று செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். செலுத்துகிறார் என்றாரா? அல்லேலூயா. அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன். அவரே இந்த பூமிக்கு வந்தபோது என்ன பண்றாரு? அல்லேலூயா. வரி பணம் ராயனுக்குரியது ராயனுக்கும், தேவனுக்குரியது கர்த்தருக்குரியது கர்த்தருக்கு நாம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறம் அதுதான் கீழ்ப்படிதல். வாசிங்க. அவன் வீட்டிற்குள் வந்தபோது வந்தபொழுது அவன் பேசுகிறதற்கு முன்னே அவன் பேசுவதற்கு முன்பாகவே இயேசு அவனை நோக்கி அவனை நோக்கி பேதுருவை நோக்கி சீமோனே சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது? உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் தீமையையும் வரியையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அந்நியரிடத்திலோ அந்நியரிடத்திலோ இடத்தில் வாங்குகிறார்கள் யாரிடத்துல வாங்குவார்? ராஜா தன்னுடைய பிள்ளைக்கு வரி வாங்குவாரா? வாங்க மாட்டார். ஆனா தான் சூசகமா கேக்குறாரு, இந்த பூமிக்கு ராஜா நான் தான், நீங்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளைங்க, உங்களுக்கு நீங்க வரி வாங்குறாங்க பாரு அப்படின்னு அவர் என்ன பண்றாரு? பேதுருவிடத்துல கேட்கிற ஒரு பொசிஷன் வந்து சூசகமா பேசிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு? வாசிங்க. அதற்கு பேதுரு அதற்கு பேரு அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றார். அந்நியர் இடத்துல தான் வாங்குவாங்க, சொந்த பிள்ளைகளிடத்துல வாங்க மாட்டாங்க. நான் இந்த பூமியை உண்டாக்கின தேவன், என்னிடத்திலேயே வரி கேட்கறீங்க, நீங்க என்னுடைய பிள்ளைகள் உங்களிடத்துல வரி கேட்கறாங்களே, சரி பரவாயில்ல, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? செலுத்திடலாம் அப்படின்னு சொல்ல. வாசிங்க. இயேசு அவனை நோக்கி இயேசு அவனை நோக்கி அப்படியானால் இப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே. பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லை, நீங்க கொடுக்க வேண்டியதில்லை. அப்புறம் ஆகிலும் ஆகிலும் போடுறாரு, அவர்களுக்கு இடரலாய் நான் மற்றவர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? இடரலா இருக்கக்கூடாது. இதுதான் தெரிஞ்சுக்கணும். மற்றவங்க யாருக்குமே தேவ பிள்ளைகள் இடரல் உண்டாக்க கூடாது. இல்லையா? அவங்களால தான் நான் அப்படி போனேன், இவங்களால தான் போனேன் அப்படி போனேன்னு சொல்லிட்டு சொல்ல கூடாது. நம்ம மற்றவங்க இடரலா இருக்கக்கூடாது. கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறார். வாசிங்க. அப்புறம் நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்துக்கொண்டு எனக்கும் உனக்கும் வரியை செலுத்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, கடல்ல எவ்வளவு மீன் இருக்கும். பேதுருவிடத்துல சொல்லி அனுப்புறார், நீ போ மீன் பிடி, தூண்டில் போட்டு மீன் பிடி, அத முதல்ல பிடிக்கிற மீனை வாயை திறந்து பாரு, அது வாயில என்ன இருக்கும்? அப்போ தினமும் ஆகாரம் கொடுக்கிறவர் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, போய் பாரு, அது வாயில என்ன இருக்கும்? வெள்ளி பணம் இருக்கும், எடுத்துக்கொண்டு வரியை செலுத்து. அல்லேலூயா. 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 தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்காகவும் அவ்விதமான மீன்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாக அவ்விதமான மீன்கள் நமக்கு ஆண்டவர் தருவார். அதிலிருந்து வெள்ளி பணத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவராய். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும். அதான் அவருடைய பிள்ளைகளை ஒருபொழுதும் அவர் பசி பட்டினியா விட்டதில்லை. அல்லேலூயா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் படி அழைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போலதான் யோனாவா 3 வருஷம் எங்க இருந்தாரு? மூன்று நாட்கள் மீனின் வயிற்றிலே இருந்தார். 3 நாட்கள். ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 நாள் மண்ணுக்குள்ளாக இருந்து 3ஆவது நாள் மரணத்தை வென்று ஜெயமாக எழுந்தார். ஹல்லேலூயா. அந்த ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். மீனுக்கு கட்டளை இடுறாரு, 3 நாள் உபவாசம், மீன் சாப்பிடல, ஜீரணமாகல. யோனாவை எங்க எடுத்து வந்து கழிக்கப்படுது? கரைக்கு. எங்க? எந்த கரைக்கு எடுத்து வந்து போடுது? நினிவே பட்டணத்துக்கு. அவர் எங்க ஏறாரு? தர்சீசுக்கு ஏறாரு. 3 நாள் பிரயாணம், அங்கிருந்து மீன் கொண்டு வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீரணம் பண்ணல, அப்படியே வச்சுட்டு நினிவே பட்டணத்துல வந்து கக்கி போடுது. அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே,
தேவன் யார் என்பது இயற்கைக்கு எல்லாம் தெரியும். நாம் மனிதர்கள் மெய்யான தேவனை அறிந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். மெய்யான தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இவ்விதமாக தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் சகல வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க, கேட்டுப்பார். சமுத்திரத்தின் மச்சங்களுக்கு அவைகள் உனக்கு. யோனாவை சொன்ன இல்லையா, சமுத்திரத்தின் மச்சம் மீன் இல்லையா சொன்ன இல்லையா, எல்லாமே கேட்டு ஆண்டவர் உண்டாக்கினவைகள். அவை எல்லாம் மெய்யான தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்போது நீங்க வாசிக்கலாமே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 55ஆம் அதிகாரம் 55ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். 12 வாசிங்க. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்கள் பாருங்க, இந்த பூமியில் இருக்கிற இந்த பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கும். அல்லேலூயா. நமக்கு முன்பாக மெய்யான தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன கம்பீரமாய் முழங்கும். அது மாத்திரமல்ல, அல்லேலூயா. இந்த மரங்கள் நினைக்கிறீங்க, இப்ப நம்ம பாட்டு பாடுகிற போது அவர்கள் கை கொட்டுமா? நீங்க கை தட்ட மாட்டீங்க, அவர்கள் கை தட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இயற்கையில நாம் அதுக்காக தான் வந்திருக்கிறோம். இந்த மலைகள் எப்படி ஆண்டவரை கம்பீரமாய் துதித்து கை தட்டி பாடுகிறதோ அவ்விதமாக இந்த இடத்திலே நாம் ஆராதனை செய்ய போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மரங்க நினைச்சிருக்கோம், ஒரு கிறிஸ்தவங்களும் இயேசப்பா அறிஞ்சவங்க ஒருவரும் இங்க வந்து ஜெபம் பண்ணி நான் மட்டும் தினமும் கை கொட்டி ஆண்டவரை துதித்துக் கொண்டு இருக்கிறேனே என்று நினைச்சிருக்கோம். ஆனால் இன்று நாம் சபையார் யாவரும் கை கொட்டி ஆண்டவரை துதித்து ஆராதித்து பாடுகிற பொழுது அல்லேலூயா, இந்த மரங்கள் எல்லாம் தன்னுடைய பிரசவ வேதனையை என்ன பண்ணோம், இந்த நீங்கி தேவ புத்திரர்கள் இருக்கிறார்கள் என்று கை கொட்டி மகிழும். அல்லேலூயா. தேவ புத்திரர்கள் உண்டாவதற்காக சிருஷ்டியானது பிரசவ வேதனைப்படுகிறது. நாம் பவுல் அடிகளார் அதான் சொல்லியிருக்கிறார், கிறிஸ்து உங்களில் உருவாவதற்கு நான் என்ன பண்றேன், பிரசவ வேதனைப்படுகிறேன் என்று பவுல் அடிகளார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது நாம் ஆராதனைக்குள்ளாக சென்று பிறகு உங்களை நாங்கள் தனித்தனியா அனுப்பிச்சிடுவோம். நீங்க எங்க அப்படியே போயிட்டு எங்க கண்கள் முடி அப்படியே நீங்க ஜெபம் பண்ணிட்டு உலாவி ஜெபம் பண்ணிட்டு ஒவ்வொரு மரத்துக்கிட்ட கூட போயிட்டான் வரமே என்ன, நீ இவ்வளவு நாளா ஆண்டவரை துதிச்சுட்டு இருக்கிற, இப்ப நான் உன்னோடு கூட மெய்யான தேவனை துதிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடு கூட நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல உலாவுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அதே ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம். நம் ஆவியோடு கூட தேவனுடைய ஆவி சேர்ந்தா நாம் தேவனுடைய புத்திரர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுலதான் வர சிருஷ்டிப்பு பத்தி அதான் சொல்லுவார், கற்பவேதனைப்படுகிறது என்று. இன்னொரு வசனத்தை சொல்றோம், வாசிக்கலாம். நாம் யாருக்குள்ளாக வேர் கொண்டு இருக்கிறோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக. கொலோசியர் எடுத்துக்கொள்ளுங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் உயர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. அல்லேலூயா. மெய்யான தேவன் ஆண்டவராகிய இயேசு அவருக்குள்ள நம்ம ஏற்கொண்டவர்களாய் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தாமே நம்மோடு கூட இருக்கிறார். மத்தியில் இருக்கிற மகன் ராஜேஷ் அவர்கள் ஆராதனைக்குள்ளாக வழி நடத்துவார்கள். பிறகு கொஞ்ச நேரம் நாம் தனியே சென்று தியானிக்க போய்க்கணும். கொண்ட வார்த்தையை கொண்டு தேவன் என்னென்ன சொன்னாரோ இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற யாவும் ஆண்டவர் துதித்துக் கொண்டு இருக்கிறது. நாம் துதிக்கிறோமா இல்லையா? அதிகாலையிலே காக்கைகள் கூப்பிடுகிறது, நாம் கூப்பிடுகிறோமா இல்லையா? இந்த மரங்கள் எல்லாம் கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது, நாம் மகிமைப்படுத்துறோமா இல்லையா?
பர்வதங்கள், வானசேனைகள் எல்லாம் ஆண்டவருக்கு வைத்துக் கொண்டிருக்கிறது. நாம் எப்படி இருக்கிறோம் என்று நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து அறிந்து நாம் ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் தாமே நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Amen. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Amen. Hallelujah. இந்த ஓபன் இதுல திறந்த வெளியில நாம் ஆராதிப்பது கர்த்தருக்கு மிகவும் சந்தோஷம். Amen. Hallelujah. Hallelujah. நம்ம கொஞ்ச நேரம் நிக்கலாமா? எல்லாம் ஃப்ரீயா நில்லுங்க, தொலைத்தொலைவா நில்லுங்க, பரவாயில்ல, கிட்ட நிக்கணும்னு அவசியம் இல்லை. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஓ, நம்ம என்ன செய்தி கேட்டோம்? வானங்கள், பூமி, மரம், செடி, கொடி இவைகள் எல்லாம் யாரை தொழுது கொள்கிறதாம்? Hallelujah. Hallelujah. தன்னை உண்டாக்கினவரை யார் என்று நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்லி அவரை துதித்து பாடுகிறதாம். Hallelujah. இப்ப நம்மளும் என்ன பண்ணப்போம்? பாடி துதிப்போமா? Hallelujah. எப்படி பாடி துதிக்க போகிறோம்? கை தட்டி பாடி. Hallelujah. Hallelujah. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். Hallelujah. எத்தனை பேர் கையை கொண்டு வந்திருக்கீங்க? Praise the Lord. ஒரு கை தான் கொண்டு வந்திருக்கீங்களா? Praise the Lord. 2 கையை கொண்டு வந்திருக்கீங்க. நம்ம 2 கையை தட்டி சத்தத்தை உயர்த்தி நாம் பாட போகிறோம். Hallelujah. Hallelujah. கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகம செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகம செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். எல்லாரும் சேர்ந்து ஆமென். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம்,
கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாடி தேவனோடு கூட அல்லேலூயா கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திர பலிகள்னால தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி நாம ஜெபிக்கலாம், தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல ஃப்ரீயா சுதந்திரமா தேவனை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்லா துதிங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கேட்ட வசனங்களின் பிரகாரமாய் இந்த வானம் பூமி சமுத்திரமும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் வானமும் வானத்தில் உள்ளவைகளும் பூமியும் பூமியில் உள்ளவைகளும் மரம் செடி கொடிகள் இவை எல்லாம் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டே இருக்கிறதாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரை துதிப்போமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமாக ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி ஆண்டவரே நீரே மெய்யான தேவன், ஆண்டவரே நீரே உண்மையுள்ள தேவன் அப்பா, நீரே உண்மையான தேவன் ஆண்டவர் அப்பா. உம்மை போல தேவன் ஒருவனும் இல்லை ஆண்டவரே அப்பா. உம்மை போல தேவன் யாரும் இல்லை ஆண்டவர் அப்பா. இந்த உலகத்தில் ஆண்டவரே உம்மை தவிர வேறு ஒருவரும் இல்லை ராஜா. ஆண்டவரே நீரே தேவன், நீரே தெய்வம், நீரே உண்மையான கடவுள் ஆண்டவர் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உமக்கு ஸ்தோத்திர. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. சர்வ லோகாதிபதியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. அப்பா நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே. கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி துதிக்கலாமா? சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் மகிமைப்படுத்தி துதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா, 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 ஓசன்னா. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை, ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை, ஆராதனை. எல்லாரும்
எல்லாரும் சேர்ந்து கையை மேல உயர்த்தி ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 ஓசன்னா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை, சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே. எல்லாரும் உணர்ந்தவர்களாக கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஓசன்னா 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 ஓசன்னா. வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை, ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே. எத்தனை பேர் உணர்ந்தவர்களாக தேவனை ஆராதிக்கிறீங்க? உங்க இருதயத்தெல்லாம் ஒருமனப்படுத்தி, உங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஒருமனப்படுத்தி தேவனுக்கு நேராக. ஆமென். ஓசன்னா 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 ஓசன்னா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. அப்பா, யோசனையில் நீர் பெரியவர் ஆண்டவர். அப்பா ஆண்டவரே, அப்பா நீர் யோசனை கொடுக்கிற தேவன் ஆண்டவர். அப்பா ஆலோசனைகளை கொடுக்கிற தேவன் ஆண்டவர். அப்பா ஆண்டவரே, செயல்களிலே வல்லவர் ஆண்டவர். அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. ஆண்டவரே, கண்மணி போல் பாதுகாத்து வந்த தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கழுகை போல் ஆண்டவர் அப்பா உம்முடைய சட்டைகளின் நிழலில் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்களை மூடி மறைத்து பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திர. நன்றி 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 ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ராஜா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி முழுகணுமே, நீந்தி நீந்தி முழுகணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. வறுமையா முருகரே, வறுமையா முருகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே. நல்ல கை உற்சாகமா தட்டு. நல்ல சத்தமா. வற்றாத நதியாக வாரும் போதகரே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, வாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, வாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. வறுமையா முருகரே,
வாருமையா வற்றாத ஜீவ நதியாக. எல்லாரும் சேர்ந்து மனமாக நல்ல சத்தத்தை உயர்த்தி கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதையரே ஜீவ கண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதையரே. கரையுற மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய். கரையுற மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய். இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். வறுமையா வறுமையா வற்றாத ஜீவ நதியாக. நல்ல கையை தட்டி சத்தமா ஜீவ கண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதுகரே ஜீவ கண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதுகரே. வறுமையா வறுமையா வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக. வறுமையா வறுமையா வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. நல்ல ஆவியானவரை வரவேற்போமா கதவை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரப்பா. ஆண்டவரே அப்பா இந்த இடத்தில் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா இந்த வனாந்திர பகுதியில் ஆண்டவர் அப்பா அப்பா உங்களுடைய கிருபை இறங்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரப்பா. உம்மை ஆராதிக்கிறோம். இந்த இடத்தை நீர் அபிஷேகம் பண்ணி உங்களுடைய ஆவியினால நிரப்புவீராக ராஜா. உங்களுடைய வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரப்பா இந்த இடத்துல நாங்கள் கூப்பிடுகிற எல்லா ஜெபங்களும் விண்ணப்பங்களும் கர்த்தர் நீர் அங்கீகரிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரப்பா. இந்த கிராமங்களுக்காக ஆண்டவரே இந்த கிராமத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரப்பா. நீர் ஆண்டவரே இறங்கி வந்து ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வறுமையா வறுமையா வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதுகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வாரும் போதுகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதுகரே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. உமக்கு மகிமை மகிமை மகிமை. நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால நம்மோடு கூட அசைவாடுகிறபடியினால நன்றியோடு கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த இடத்துல உம்மை துதிக்கும்படியாய் உம்மை ஆராதிக்கும்படியாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி. கரங்களை தட்டி நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
நன்றி நன்றி நன்றி. ஒரு சில விண்ணப்பங்களுக்காக நாம தொடர்ந்து இந்த நேற்றைய பொழுதுல செபித்த அதே விண்ணப்பங்களுக்காக நாம் மீண்டுமாய் இந்த ஸ்தலத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்க போகிறோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, அப்படியே நின்றவனமா இந்த பாயிலே மேட்ல அப்படியே ஒரு ரவுண்டு சர்க்கிள், கையை பிடிங்க எல்லாரும் ரவுண்ட்ல நின்னுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருத்தர் மாத்தி கையை பிடிச்சிங்க, ரவுண்டு சர்க்கிள் பண்ணீங்க. அப்படியே மண்ணில் யாரும் நிக்காதீங்க, பாயில மேட்லயே நில்லுங்க, கையை பிடிங்க. வாங்க எல்லாரும், யாரும் மிஸ் பண்ண கூடாது, கையை பிடிங்க எல்லாரும், ஒருத்தர் கையை பிடிங்க. சின்ன பிள்ளைங்களாம் போங்க, அந்த பக்கமா போங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லாரும் கையை பிடிச்சு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. செபிங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஒரு மனமாய் நாம் செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ண நல்ல வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? யாரும் மௌனமா நிக்காதீங்க, கண்ணை திறந்து பார்க்க கூடாது, யாரும் கண்களை மூடி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ண நல்ல சத்தத்தை உயர்த்தி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல ஜெபிப்பதற்காக தான் இங்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெபிங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். நல்ல விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம், ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு மனமா ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். கையை விடாம பிடிச்சு விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மீண்டுமாய் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. நல்ல விசுவாசத்தோடு விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. அப்படியே கையை மேல உயர்த்துங்க, கையை பிடிச்சு கொண்டு மேல ஆண்டவரை நோக்கி கையை விடாதீங்க, கையை பிடிச்சு கொண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே,
என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மீண்டும் ஒரு மனமாய் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கி நீ விசுவாசத்தோடு பாடி துதிக்கலாமா? சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கி நீ ஐயா என்று சொல்லி சுகமாக்கி நீ ஐயா என்று சொல்லி சுகமாக்கி நீ விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சில விண்ணப்பங்களுக்காக நாம் செபிக்க போகிறோம். அப்படியே கையை பிடிச்சு கொண்டு தேவனை நோக்கி நாம் ஒரு மனமாய் செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவதாக சபையினுடைய நம்முடைய மிஸ்பா சபையின் ஆசீர்வாதத்துக்காக சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் கர்த்தர் தாமே அந்த சபையை கர்த்தர் இன்னும் பலப்படுத்தும்படியாக இன்னும் பலுகி பெருக செய்யும்படியாக அதற்காக நாம் ஒரு மனதோடு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஆண்டவர் இடத்துல செபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செபிங்க, செபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கையை பிடிச்சுங்க, யாரும் கையை விடாதீங்க. அந்த செயின் விட்டு விடாதபடிக்கு எல்லாம் ஒரு மனமாய் நாம் செபிக்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சபையின் ஆசீர்வாதத்துக்காக செபிக்கலாம் ஒரு மனமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஆண்டவரே அப்பா, நீ சபையை நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே சபையின் எல்லைகளை நீர் விஸ்தாரப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா. சபையை நீர் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா பலுகி பெருக செய்வீராக ராஜா. உம்முடைய ஆசீர்வாதங்களால நிரப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே நம்முடைய சபை ஆசீர்வதித்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கலாம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்முடைய சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த சிறு பிள்ளைகளின் ஊழியங்களை கர்த்தர் பலுகி பெருக செய்ய வேண்டும். சிறு பிள்ளைகளின் இதயங்களிலே அவர்களுடைய ஆத்மாவிலே தேவனுடைய வசனங்கள் விதைக்கப்பட வேண்டும். அந்த வசனங்கள் அது பலன் கொடுக்கிறதாய் மாற வேண்டும். அது கற்பாறையின் மேல விழுந்து வழியிலே விழுந்த விதைகளாக மாறாமல் அது நல்ல நிலத்திலே விதைக்கிற விதையாய் மாறி அந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவர் தாமே சிறு பிள்ளைகள் வளர்ந்து வருகிற நாட்களிலே அவைகளை வெட்டி விடாதபடிக்கு சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாகவும் அவைகளை சிறு பிள்ளைகளை பழகி பெருக செய்யும்படியாக ஊழியத்தை பழகி பெருக செய்யும்படியாக சிறு பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாய் வாலிபர்களுக்காகவும் வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கவும் இன்னும் அநேக புதிய வாலிப பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக அதற்காக நாம ஒரு மனமாய் சேர்ந்து செபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பண்ணி துதிங்க எல்லாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே அப்பா. தொட்டு ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்துக்குள்ளாக ஏந்தி கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்துக்குள்ளாக இருக்கிற அம்புகளாக ஆண்டவரே அப்பா அண்டவரே நீர் ஆண்டவரை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் பயன்படுத்துங்க இயேசுப்பா. ஸ்தோத்திர ராஜா. வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை உங்கள் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. படிப்பின் காரியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே பள்ளிக்கூடம் செல்லுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா பெற்றோர்களுக்கும் ஆண்டவரே ஆசீர்வதி கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நீர் மாற்றுங்க ஆண்டவரே அப்பா. வாலிப பிள்ளைகளுக்கு கூட கர்த்தர் ஆசீர்வதி
ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ராஜா. வேலை தேடிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். திருமணத்துக்காக எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவர் அப்பா. ஆண்டவரே, வருகிற நாட்களில் எல்லாம் கைகூடி வர பண்ணுவீராக ராஜா. ஆண்டவர் அப்பா, எல்லாம் காரியத்தை ஆண்டவர் அப்பா நீர் வாய்க்க செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நம்முடைய சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளின் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு பெரியவரையும் சகோதர சகோதரிகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும்படியாகவும், இன்னும் செபிக்கிற பிள்ளைகளாக, வேதத்தை வாசிக்கிற தியானிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும்படியாக, சபைக்கு வருகிற பெரியவர்களையும் சிறியவர்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், அது மாத்திரமல்ல, கர்த்தர் தாமே அநேக விசுவாசிகளை கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கும்படியாகவும், சபையினுடைய ஆசீர்வாதத்துக்காக, ஒற்றுமைக்காக, சமாதானத்துக்காக சபை ஆசீர்வதிக்கப்படும்படியாக அதற்காக ஒரு மனமாய் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அப்பா. ஆண்டவரே, சபைக்கு வருகிற ஒவ்வொரு ஆத்மாக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வயது சென்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, வயது முதிர்ந்த ஆண்டவரே அப்பா யாவருக்காகவும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே பலன் தாங்க, சுகம் தாங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, ஜீவனை கொடுத்து, ஆண்டவரே பலத்தை கொடுத்து, சுகத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபையில் ஆண்டவரே அப்பா நீர் ஆசீர்வாதத்தை தந்து, ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே ஆசீர்வாதம் தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சமாதானத்தை கட்டளையிட வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா, கர்த்தர் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய சபைக்கு அநேக புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வர வேண்டும். அநேக ஆத்துமாக்கள், அநேக கிராமங்கள் சந்திக்கப்பட வேண்டும். அநேக கிராமங்களில் இருந்து புதிய புதிய ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வர வேண்டும். அது மாத்திரமல்ல, சபையினுடைய தேவைகள் அநேகம் உண்டு. சபையினுடைய காரியங்கள், தேவைகள், பண தேவை, பொருள் தேவை எல்லாவற்றிலும் கர்த்தர் துணையாயிருந்து நமக்கு சந்திக்கும்படியாக, சபையை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் தாமே புதிய ஆத்துமாக்களுக்காக, புதிய ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வரும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா, அநேக புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே அப்பா, அநேக வியாதிஸ்தர்களை, ஆண்டவரே அப்பா, வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களே, ஆண்டவரே அப்பா, இதோ கர்த்தா விக்கிரக ஆராதனைகளில் அநேகம் ஆண்டவரே உம்முடைய ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே. சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே அப்பா, வியாதியினால ஆண்டவரே அப்பா வருகிற பிள்ளைகளுக்கு நீர் சுகம் கொடுக்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அப்பா, நீர் ஆவியின் வரங்கள் கிரியை செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இதோ அநேக கிளை ஊழியங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, புதிய புதிய ஆண்டவரே சபைகள், கிளை ஊழியங்கள் எழும்பப்பட வேண்டும் ஆண்டவரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கடைசியாக நம்முடைய இந்த மாம்பாக்கம் கிராமத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து, எல்லா குடும்பங்களை கர்த்தர் ரட்சித்துக் கொள்ளும்படியாகவும், உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்ளுகிற ஞானத்தை கர்த்தர் தரும்படியாகவும், விக்கிரகங்களை வணங்காதபடிக்கு உண்மையான தெய்வத்தை வணங்கத்தக்கதாக ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக, ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், இந்த கிராம பகுதியை கர்த்தர் முழுவதுமாய் நம்முடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரும்படியாகவும், கர்த்தர் இந்த கிராமம் முழுவதும் சந்திக்கும்படியாக, அதற்காக நாம் ஒரு மனதோடு ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா இந்த மாம்பாக்கம் கிராமத்துக்கு ஆண்டவரே நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தந்து, நல்ல ஒரு சமாதானத்தை தந்து, நல்ல ஒரு செழிப்பை தந்து ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆசீர்வாத மழையினால், ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தின் மழையினால் வருஷிக்க பண்ணி ஆண்டவரே நல்ல செழிப்பை கட்டளிடுவீராக ராஜா. பாவம் செய்யாதபடிக்கு, பாவத்திலே ஓடு ஆண்டவரே அப்பா பாவத்திலே விழாதபடிக்கு ஆண்டவரே ஜனங்களை ஆண்டவரே தம்முடைய பாதத்திலே கொண்டு வருவீராக ராஜா. ஆண்டவரே ரட்சிங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மாம்பாக்கம் கிராமம் முழுவதும் ரட்சிங்க. இந்த மாம்பாக்கத்தின் எல்லைகள் முழுவதும் உமக்கு சொந்தமாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. ஹalleluya. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தர் நம்முடைய எல்லா விண்ணப்பங்களை கேட்டபடியினால ஆண்டவரே கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. அப்படியே கூட நம்முடைய இந்திய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்திய தேசம் முழுவதும் கர்த்தர் ரட்சித்துக் கொள்ள வேண்டும். இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா மாநிலங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, எல்லா மாநிலத்தில் இருக்கிற எல்லா ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொள்ளும்படியாக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கலாம். ஹalleluya ஹalleluya. நம்முடைய இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். இந்திய தேசம் ரட்சித்துக் கொள்ளப்பட வேண்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஹalleluya. விசேஷமா நம்முடைய மாநிலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், நம்முடைய தமிழ்நாடு மாநிலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நல்ல ஆட்சியாளர்களை கர்த்தர் நமக்கு தரும்படியாகவும், நல்ல அதிகாரிகளை கர்த்தர் நமக்கு தரும்படியாகவும், மக்களுக்கு நல்ல சேவைகளை செய்கிற நல்ல திட்டங்களை கொண்டு வருகிற ஆட்சியாளர்களை அதிகாரிகளை கர்த்தர் கொண்டு வரும்படியாக அதற்காக கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தி ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முடிவுக்காக யாராவது ஒருவர் ஆவினால் ஏவப்பட்டவர்கள் சுருக்கமாய் செபிக்கலாம். சோதரங்க அத்தாவே, எங்கள் அன்பா நேசிக்கிற மக இருக்குமல்ல தகப்பனே, அப்பா இம்மட்டை நீ காத்து வந்த கிருபைக்காக கொடான கொடி சோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஏசப்பா இந்த உபவாச ஜபத்துல அப்பா இந்த 2வது நாளில் அப்பா கர்த்தாவே எங்களை கூடி வந்து சேர்த்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. இன்னும் அப்பா அநேக அப்பா